بسم الله الرحمن الرحيم إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனில் ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன் சொல்கிறான். நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நானும் உங்களை நினைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். புரியுதா? இப்போ நம்ம நினைக்கல, நம்மளை அவன் நினைக்க மாட்டானா? இப்போ யார் நினைக்கிறா? நம்ம யாராவது நினைக்கிறோமா? சரி, நினைக்கிறது தான் எப்படி அது தெரியுமா நமக்கு? நினைக்கிறதுன்னு சொன்னால், இப்போ இவர் பார்த்துருக்குறேன், என்ன, நான் திடீர்னு போரூர் பக்கம் வந்தார், அவர்கிட்ட ஒரு அடையாளம் காட்டினேன், வந்திருந்த ஒரு பச்சை சட்டை போட்டு வந்துருந்தார் தெரியுமா மஜ்லிஸுக்கு ஒரு பையன். ஆமாம் தெரியுமே, ஏற்கனவே பார்த்ததுனால உடனே ஆமாம் சொல்லுவார். அப்போ உடனே அவரோட சூரத் ஞாபகத்துக்கு வந்துடும். பச்சை சட்டை போட்டிருந்தார், கிரே கலர் பேண்ட்டு போட்டிருந்தார், சோப்பு தொப்பி போட்டிருந்தார், டக்குன்னு அந்த சூரத்து ஞாபகத்துக்கு வந்துடும். புரிஞ்சா? ஆமாம் ஹஸரத்துன்னு சொல்லுவார். இப்போ அல்லாஹு தஆலா நம்மளை நினைக்க சொல்கிறான்னு எப்படி நினைப்பீங்க? அல்லாஹ் பார்த்துருக்கிறீங்களா? புரிஞ்சா? ஏதாவது ஒன்று சொன்ன உடனே அதனுடைய ஞாபகம் நமக்கு வரும். ஏதாவது சொன்ன உடனே அதனுடைய நக்ஷா, அதனுடைய சூரத்து நம்ம கல்புல இருக்கும். பார்க்காத ஒன்று நினைக்க முடியுமா? ஏலியன் என்ன வரும் உள்ளத்தில்? அவன் ஒரு கார்ட்டூன் போட்டுக்கிறான், நம்ம பார்த்தது கிடையாது, அந்த கார்ட்டூனாவது ஞாபகத்துக்கு வரும். ஏலியன் சொன்ன உடனே அந்த கார்ட்டூனாவது நினைச்சியும் ஞாபகத்துக்கு வரும். அல்லாஹ் என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு? ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல, நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் பார்க்காத ரப்பை நான் வணங்கியதில்லை. என்ன சொல்கிறாங்க? நான் பார்க்காத ரப்பை நான் வணங்கலை. புரிஞ்சா? அப்போ எப்படி அவங்க பார்த்தாங்க? அவங்களுடைய பார்வையினுடைய கமாலியத் என்ன? அவங்களுடைய பார்வையினுடைய கமாலியத் என்ன? புரியுதா? அப்போது நாம் அவனை நினைச்சா அவன் நம்மளை நினைக்கிறதுன்னு சொல்கிறது எப்படின்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ஃபதுகுரூனி லி அன்னி அதுகுருக்கும். என்ன சொல்கிறாங்க? நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க, அதனால நீங்கள் என்ன நினச்சி பாருங்க, நான் எப்போவுமே உங்கள் நினைவுல தான் இருக்கிறேன். என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா? நான் எப்போவுமே உங்கள் நினைவுல தான் இருக்கிறேன், அதுக்காகவே ஆண்டி நீ என்ன செய்ய என்ன நினை. ஏன் அவன் நம்மளை நினைக்கலன்னு சொன்னால், நினைக்கிறதுன்னு சொன்னால் என்ன செய்கிறது? உங்கள் இந்த மாதிரி திக்ர் மஜ்லிஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதா? இல்லை, அனுதினமும் அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் இருக்கிறது. அவன் நம்மளுடைய எண்ணத்தில் அனுதினமும் இருக்கிறான். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட், ஒவ்வொரு துளி நேரமும் அல்லாஹ் நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இல்லைன்னு சொன்னால் நம்மளால் வாழ முடியாது. இல்லைன்னு சொன்னால் நம்மளால் வாழ முடியாது. இறங்கி போகிறோம், கால் என்ன செய்யுது? டக்குன்னு இடருது, டக்குன்னு இப்படி கையை பிடிச்சிக்கிறோம். அப்பா நல்ல வேலை அந்த இடத்துல ஒரு கம்பு இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு கட்டை இருந்துச்சு, டக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன். நீ விழுவான்னு சொல்லி 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டையை படைச்சா அல்ல அங்கே அந்த இடத்துல வந்து நீ விழுவ, நீ கட்டையை பிடிச்சி தாங்கி நிற்கணும்னு சொல்லி 50,000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ரிசுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா படைச்சிட்டான். ரிசுக்குன்னு சொன்னால் எதெல்லாம் பிரயோஜனப்படுமோ நமக்கு. வெறும் நம்ம பொறுத்த வரைக்கும் ரிசுக்குனா என்ன? சாப்பாடு. நம்ம பொறுத்த வரைக்கும் ரிசுக்குனா என்ன? சாப்பாடு. புரிஞ்சா? ஆனால் ரிசுக்குன்னு சொன்னால் எல்லாமே ரிசுக்கு தான். எதை எதை நாம் யூஸ் பண்ணுறோமோ, எதை எதை நம்ம அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் ரிசுக்கு தான். புரிஞ்சா? எது எது நமக்கு பிரயோஜனப்படுதோ அதெல்லாம் ரிசுக்கு தான். வண்டி ரிசுக்கு தான், வீடு ரிசுக்கு தான், மனைவி மக்கள் ரிசுக்கு தான், காசு பணம் ரிசுக்கு தான், வீடு வாசல் ரிசுக்கு தான், எல்லாமே ரிசுக்கு தான், எல்லாமே ரிசுக்கு தான். புரியுதா? அப்போது என்ன சொல்கிறதுக்கு வர்றேன், பார்க்காத இறைவனை எப்படி தான் நம்ம நினைக்க முடியும்?
பார்க்காத அல்லாஹ்வை எப்படி நினைக்க முடியும்? அதாவது முடியாத ஒன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறானா? நவுது பில்லா. நம்மளால் முடியாத அதாவது ஒரு 500 கிலோ இருக்குது, ஒரு 15 வயசு பையன் அவனை போய் அதை தூக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? நம்மளை கீழே இறங்கி விட்டு கல்லாலே அடிச்சிருவான். ஏன்? 500 கிலோ இருக்குது, அசைக்க கூட முடியாது. நம்மள என்ன தூக்க சொல்கிறாரு? முடியாத காரியத்தை செய்ய சொல்ல முடியாது இல்லையா? முடியாத காரியத்தை சொல்ல முடியாது. அதுபோல் நம்மளால் முடியாதுன்னு சொன்னால் குர்ஆன் அதை சொல்லுவானா? ஃபதுகுரூனி, நீங்கள் என்னை நினையுங்கள், அன்னி அதுக்கு இருக்கும். ஏன்? நான் உங்களை எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், சர்வ காலமும் உங்களுடைய நினைவாகவே இருக்கிறேன். ஏன்? உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் என்னென்ன தேவைகள் நமக்கு நிறைவேறி இருக்குது கணக்கு போட முடியுமா? அதாவது அவனுடைய கண்களால் பார்க்க முடியாது, இந்த கண்களால் பார்க்க முடியாது, அகக்கண்ணால் பார்க்கணும். அல்லாஹ்வை புறக்கண்ணால் பார்க்க முடியாது, அகக்கண்ணால் பார்க்கலாம். புரிஞ்சா? மறுமையில் தான் புறக்கண்ணால் பார்க்கலாம். இங்கே என்ன செய்யலாம்? அகக்கண்ணால் தான் பார்க்க முடியும், புறக்கண்ணால் பார்க்க முடியாது. புரியுதா? அப்போது பார்க்காத இறைவனை நான் வணங்கினதில்லை, பார்க்காத அல்லாஹ்வை நான் வணங்கினதில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுறாங்கன்னு சொன்னால் எப்படி பார்த்தாங்க அவங்க? அல்லாஹ் என்னெல்லாம் நமக்கு நியாமத்து செஞ்சான் அப்படின்றத நினச்சி பார்த்தாங்க. எப்படியெல்லாம் நம்மளுடைய நமக்கு தேவையான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறான் அப்படின்றத நினச்சி பார்த்தாங்க. காலையில் நம்ம எந்திரிக்கிறோம், நம்ம எந்திரிக்கவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹதீஸ் என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. நான் மௌத்தானதற்கு பின்னால் அல்லாஹ் தான் உயிர் கொடுத்து என்னை எழுப்பினான். கட்டுன மனைவி அழுது புரண்டு உருளு எழுப்ப முடியுமா? வஃபாத்தாகி போனார், சைலண்ட் அட்டாக், வஃபாத்தாயிட்டார். எவ்வளவோ அழுது புலம்புனால் எழுப்ப முடியுமா? மகன் வந்து மார்லி வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு, வாப்பா போயிட்டீங்களே சொல்லி எழுப்புவாரா? எந்திரிச்சு ஏன்ப்பா இப்படி கத்துற, கொஞ்ச நேரம் உட்காருப்பா அப்படி சொல்லுவாரா? அப்படி சொன்னாதான் என்ன நடக்கும்? மையத்து வீட்டில் திடீர்னு ஒரு மையத்து எந்திரிச்சு, ஏன் இவ்வளோ அழுவுறீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அழுவுங்களேன் அப்படின்னு ஒரு மையத்து சொன்னிச்சு, என்ன நடக்கும்? எல்லா சொந்தக்காரரும் வீட்டுக்கு போயிடும். புரியுதா? அப்போது நம்மளால் ஏந்துக்க முடியாது. காலையில் நாம் எந்திரிச்சு நாம் என்னென்ன காரியங்களை செய்யணும் நம்முடைய நாளை ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கிறோம். காலையில் 6 மணிக்கு அங்கே போகணும், 8 மணிக்கு இங்கே போகணும், 10 மணிக்கு அங்கே போகணும். யார் எழுப்புவா உன்னை? எழுப்புனா தானே போக முடியும், நீ எந்திரிச்சா தானே போக முடியும். எந்திரிச்ச உடனே அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யணும். யா அல்லாஹ், என்னென்ன உறுப்புகளோட அதனுடைய சிஹர் சலாமத்தோடு நான் தூங்கணும், அது எல்லாத்தையும் அதே ஒர்க்கிங் கண்டிஷனோடு எனக்கு நீ ரிட்டர்ன் கொடுத்துருக்குற அப்படின்ற எண்ணங்களை முதல்ல கொண்டு வரணும். என்ன செய்யணும்? எண்ணங்களை கொண்டு வரணும். காலையில் எந்திரிச்சோன்னு பார்க்குறோம், கேட்குறோம், பேசுகிறோம், நடக்கிறோம், பிடிக்கிறோம், எல்லாமே நடக்குது இல்லையா? எல்லாமே நடக்குது. யா அல்லாஹ், என்ன செஞ்சிட்டேங்கண்ணே, நான் எப்படி படுத்தனோ அதே மாதிரி எழுப்பிட்டேன். படுத்தோம், 2 சிஃபத்து இல்லை, ஒர்க் ஆகலை, என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண தான் முடியுமா? பண்ணால் தான் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்களா? நான் இந்தங்க அங்கே ஒரு 2வது தெருவில் நின்றுச்சுங்க, இந்தாங்க வச்சுங்கன்னு கொடுப்பாங்களா? புரியுதா? அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நான் அவனை பார்க்காம நம்ம என்ன செய்ய முடியாது. இதிலெல்லாம் பார்க்க சொல்கிறோம், இதிலெல்லாம் நம்மளை பார்க்க சொல்கிறான். நான் எழுப்பி விட்டேனா உன்னை? என்ன வணங்குனியா? என்ன உன்னை எழுப்பி விட்டனா இல்லையா? யாராலும் செய்ய முடியாத ஒன்று, நான் தான் உன்னை எழுப்பணும். எழுப்பி விட்டனே, எழும்பி நீ போய் அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செஞ்சியா? சுபு தொழுதமா? காலையில் எந்திரிச்சு போய் இல்லையே. காலையில் எந்திரிச்சு நம்ம 8 மணிக்கு எந்திரிக்கிறாரு, 7 மணிக்கு எந்திரிக்கிறாரு. அதுவும் என்ன செஞ்சு போச்சு? ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னால் 10 மணி. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஸ்கூல் லீவுன்னு சொன்னால் 10 மணி. முஸ்லீம்களை ஊடு கொடுக்க மாட்டேங்கிறான், முஸ்லீம்களுக்கு ஊடு கொடுக்க மாட்டேங்கிறான். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த தெரியுமா? ஏன்? அவங்க பாட்டுக்கு 8 மணி 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க, வீடு பெருக்க மாட்டாங்க, வாசல் பெருக்க மாட்டாங்க. யார் சொல்கிறா? நல்லிஃபு அஃப்னியத்தக்கும் வலா தஷப்பஹு பில் யஹூத்.
யகூதிகளுக்கு நீங்கள் என்ன செய்ய ஒப்பா போயிடாதீங்க, உங்களுடைய முற்றங்களை சுத்தமாக வச்சுக்குங்க அப்படின்னு கற்றுக் கொடுத்த இஸ்லாமியர் கூட தர மாட்டேங்கிறான். காரணம் என்ன? நீங்கள் சுத்தமாக வச்சுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறான். பாய், அதெல்லாம் சுத்தத்தை சொல்லி கொடுத்தது இஸ்லாம். ஈமானில் பாதி சுத்தம், புரிஞ்சா? இந்த சுத்தத்தை உலகத்துக்கு இப்படி தான் சுத்தமாக இருக்கணும், ஒன்றுக்கு போனால் இப்படி தான் கழுவணும், யார் சொல்லி கொடுத்தா? ஒன்றுக்கு போனால் இந்த வழிமுறையிலே தான் கழுவணும், ரெண்டுக்கு போனால் இந்த வழிமுறையிலே தான் கழுவணும், யார் சொல்லி கொடுத்தா? உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதிரி வேறு யாராவது நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? அப்படி சுத்தத்தை பற்றி உலகத்துக்கு பாடம் எடுத்த மக்களுக்கு வீடு கிடையாது. காரணம் என்ன? அவங்க மற்றவங்கள பாருங்கள், நம்ம இருக்கிற ஏரியாவுக்கும் அடுத்தவங்க இருக்கிற ஏரியாவும் நீங்கள் தான் போய் பாருங்களேன். நம்ம இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கலீஜாக கிடக்கும். மாற்று மத சகோதரர் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் பெருக்கி கோலம் போட்டு சுத்தமாக வச்சுருக்கும். காலைல 5 மணிக்கெலாம் என்ன செஞ்சிடுவான்? பெருக்கி கோலம் போட்டு சுத்தமாக இருக்கும். புரிஞ்சா? அதனால தான் அவங்க நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டேன்றாங்க. நீ பாட்டுக்கு வந்து 8 மணி வரைக்கும் தூங்கினா எங்கள் வீட்டுக்கு வர லட்சுமி வராதுன்றான். எங்கள் வீட்டுக்கு வர லட்சுமினா என்ன? ரஹ்மத்துடைய மலக்கு. அவன் பேர் வச்சுக்கிட்டான் லட்சுமின்னு சொல்லி. அவன் என்னமோ வச்சுட்டு போகிறான், நமக்கு தேவையில்லை, அவன் என்னமோ வச்சுட்டு போகிறான். புரியுதா? இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன்? எழுப்புன அல்லாவுக்கு சுக்குர் என்ன? காலையில் எழுப்புன அல்லாவுக்கு சுக்குர் என்ன? காலையில் யா அல்லாஹ் எங்களுக்கு என்ன செஞ்ச? நீ இந்த ஹயாத்தை திருப்பி கொடுத்த. இந்த ஹயாத்தை திருப்பி ஏன் ஒவ்வொரு நாள் ராத்திரி நம்ம படுக்கும்போது நம்மளுடைய ரூஹ் அல்லாஹ் கையில் போயிடுது. நம்முடைய ரூஹு அல்லாஹ் கையில் போயிடுது. திருப்பி அனுப்பி வைக்கிறான் அல்லாஹ். நம்ம என்ன செஞ்சோம் அல்லாவுக்கு அவன் திருப்பி அனுப்புறதுக்கு? அல்லாவுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? இந்த அடியார் நல்ல அடியார், இவர் காலையில் எந்திரிச்சுன்னு தொழுவார், சரி, அதனால அனுப்பி வச்சா சரி சொல்லலாம், ஒத்துக்கலாம். நாம் அல்லாவுக்கு சுக்குர் செய்கிறோம், அதனால் நமக்கு என்ன செஞ்சான்? அனுப்பி வைக்கலான்னு சொல்லலாம். கொலைகாரனுக்கு அனுப்பி வைக்கிறானே, கொள்ளைக்காரனுக்கு அனுப்பி வைக்கிறானே, பள்ளிவாசலே தெரியாதவனுக்கு அனுப்பி வைக்கிறானே, காரணம் என்ன? எப்போனா நீ என்ன செஞ்சிடுவ? திருந்திர மாட்டியான்னு ஒரு ஆசை தான். எப்போனா நீ திருந்திர மாட்டியான்னு ஒரு ஆசை தான். புரியுதா? அப்போது ஃபதுகுரூனி, உங்களை என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா எந்நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? எந்நேரமும் அல்லாஹு தஆலா நம்முடைய நினைவில் தான் இருக்கிறான். அப்படின்னா நினைவில் இருக்கிறதுனா என்ன? நம்முடைய எல்லா காரியங்களும் நிறைவேறுது இல்லையா? நம்முடைய காரியங்கள், காலையில் வேலைக்கு போகிறோம், நைட்டு வந்து வீட்டுக்கு சேர்ந்தோம், எவ்வளோ காரியம் நிறைவேறி இருக்கு. இந்த காரியம்லாம் நிறைவேறணும்னா அல்லாஹ்வுடைய உதவி தேவையா இல்லையா? அல்லாஹ்வுடைய உதவி தேவையா இல்லையா? வண்டி ஓட்டுறோம், ஆட்டோ ஓட்டுறாங்க சகோதரர்கள், கார் ஓட்டுறாங்க. புரிஞ்சா? இந்த ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது கூவத்து யார் கொடுத்தா? ஆட்டோ ஓட்டுறது டக்குன்னு இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு, இந்த கூவத்து யாருதுங்க? அந்த கூவத்து இல்லைன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஆள் வச்சுக்க முடியுமா? கிளீனர் மாதிரி ஆட்டோவுக்கு, லாரிக்கு கிளீனர் வைக்கிற மாதிரி ஆட்டோவுக்கு ஆள் வச்சுக்க முடியுமா? எனக்கு தூக்க இழுக்க முடியாதுப்பா, நீ வந்து டெய்லி ஒரு 50 ரூபா கொடுக்குற, வந்து இழுத்து விட்டு போ, யார் சொல்லுவா? புரியுதா? இந்த கூவத்தை செல்ஃபாக உங்களுக்கு கொடுத்தவன் யார்? இழுத்ததுனால தானே ஸ்டார்ட் ஆனதுனால தானே காசு. அதை வச்சு தானே நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றோம். அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றோம். இது எல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய நினைவில் அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம். நம்மளுடைய நினைவில் அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம். அந்த அல்லாவை நம்ம மறக்கலாமா? அந்த அல்லாவை நாம் மறக்கலாமா? தொழுகைக்கு வந்து சில பேர் மறந்துடுறோம், தொழுகைக்கே வராமல் மறந்துருக்கு சில பேர், அது வேறு விஷயம், அது ஒரு தனி கேட்டகரி. தொழுகைக்கு வந்து மறந்துடுறோம், தொழுகைக்கு வந்து மறந்துடும். எந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லையோ, லா ஸலாத்த இல்லா பி ஹுதூரில் கல்ப், கல்பு ஆஜராகாமல் தொழுகின்றதே கிடையாதான். கல்பு ஆஜராகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், ஆஜராகலன்னா என்ன அர்த்தம்? தக்பீர் கட்டுறீங்க, அல்லாஹு அக்பர், அசத்து ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு தெரியல, வீட்டில் தக்காளி, வெங்காயம், புதினாவா இல்லை மல்லியா தெரில. எப்போ கணக்கு போடுறாரு? தொழுகையில். ஏன் தொழுது முடிச்சோன்னு சாமான் வாங்கிட்டு போகணும் வீட்டுக்கு, அப்போ தான் டிஃபன் செஞ்சு வைப்பாங்க, அப்போ தான் வாங்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஆஃபீஸுக்கு கிளம்ப முடியும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? வெங்காயம், தக்காளி, சரி, மல்லியா புதினாவா தெரியலையே. எங்கே கணக்கு? தொழுகையில். புரிஞ்சா? புது செருப்பு நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன், வாசலில் விட்டு போயிடும், இருக்குமா இல்லையா? இருக்குமா இருக்காதா? வாசலை விட்டு வெளியில் போனால் தானே தெரியும். இவ்வளோ நேரம் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, என்னைக்கு முடிப்பார்? இவ்வளோ நேரம் அதுக்கு மேலே வேறு பழி. இவ்வளோ நேரம் ஓதுறாங்க, இவ்வளோ நேரம் ஓதுனா எப்படி? டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பினா தானே என்ன செய்யும்? வாசலில் கிடக்கிற செருப்பு இருக்குதா இல்லையான்னு பார்க்க முடியும். அஜத்து பாட்டு ஓதிக்கிட்டே இருந்தால் மரணம் தூக்கிட்டு போகிறவனுக்கு வாட்டமாக இருக்குமா இல்லையா?
இதெல்லாம் எதில் ஓடுது? தொழுகையில் ஓடுது. புரிஞ்சா? வயலுல்லில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு வயலுன்ற நரகத்தை அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். தொழுகையாளிகளுக்கு வயலுன்ற நரகத்தை அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். புரிஞ்சா? அந்த நரகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், எல்லா நரகத்துக்கும் அதுதான் டாப். எல்லா நரகத்துக்கும் தொழுகவே வரல பாருங்க, அவனுக்கு அந்த நரகம் இல்லை. சுத்தமாக தொழுகவே இல்லை. பள்ளிவாசல் எங்கே கேட்டால் என்ன தெரியாது அவனுக்கு, இடம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அவனுக்கு அந்த நரகம் கிடையாது. பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் இருக்கிறான். அல்லாஹ்வை ஏன் அவனுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை இருக்கிறதே பெரிய நரகத்தில் போடுறான் அப்படின்னு கேட்டால், நீ நேராக வந்து அல்லாஹ்வை கேவலப்படுத்திட்ட. பள்ளிவாசலுக்கு அவன் வராமல் கேவலப்படுத்தினான், நீ நேராக வந்து அல்லாஹ்வை கேவலப்படுத்திட்டு அவன் முன்னாடி நின்று உன் கல்வை கழட்டி வெளியில் வச்சுட்ட. அவன் முன்னாடி நின்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம். அப்படி ஓதுனா என்ன அர்த்தம்? அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாகிய அல்லாவே உனக்கே எல்லா புகழும். ஆனால் எவ்வளவோ கள்ள தெய்வங்களை கல்புல வச்சுக்கிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு கிடக்கிறோம். புரிஞ்சா? ஒன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சுருந்தாங்க இல்லையா? ஐயாமுல் ஜாஹிலில் இஸ்லாத்துக்கு முன்னாலே 360க்கும் மேற்பட்ட சிலைகளை காபத்துல்லால வச்சு வணக்க வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுபோல் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? உள்ளத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுளை வச்சிருக்கிறோம். அதனால நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனா அல்லாஹ் நம்ம மேலே கோவப்படுறானா? ஏன்? வெக்கம் இல்லாமல் ஏன் முன்னாடி வந்து நின்று சொல்கிற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொல்லி? நீ தான் எல்லா உலகத்துக்கே ரப்பு, அகிலங்களுக்கே ரப்பு நீ சொல்கிற. ஆனால் வெளியில் போயிட்டு நம்மளுடைய பாஸ் தான், நம்முடைய தலைவர் தான், நம்முடைய அவர் தான், இவர் தான், பணம் படைத்தவர் தான், ஆஜார் தான், அவர் தான், எல்லா லைனாக எவ்வளவோ கடவுள்களை நீ கல்புல வச்சிருக்கிற. அதெல்லாம் குட்டி குட்டி தெய்வங்கள். அந்த தெய்வத்தெல்லாம் நீ உள்ளத்தில் வச்சுக்கிட்டு ஏன் முன்னாடி வந்து சொல்கிற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்? எவ்வளோ திமிரு உனக்கு. அதனால நம்ம மேலே கோபம் வருதான் அல்லாஹ்க்கு. அதனால நம்ம மேலே கோபம் வருதான். ரப்புனா இன்னா ஷைய நாக்கிஸ்கு அல தர்தீப் காமில் பனானே வாலா. ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்தை சன்னமாக வளர்த்து ஒரு மிகப்பெரிய ஜாத்தா உருவாக்கி இருக்கிறான் அல்லாஹு தஆலா. நாம் எதுலேருந்துங்க வந்தோம் நினச்சி பார்த்துருக்கோமா? நம்மளுடைய ரா மெட்டீரியல் என்ன? ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மதுகூரா. உங்கள் மேலே நீங்கள் இந்த பொருள் தான் சொல்ல முடியாத ஒரு காலம் கடந்து செல்லலையான்னு கேட்குறான் அல்லாஹு தஆலா. சாதாரண விந்து துளி தானே, அதை பார்த்து சொல்ல முடியுமா? இது கண்ணு, இது காது, இது முகம், இது எலும்பு, இது நரம்பு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு அணு தானே அது. அதை பார்த்து சொல்ல முடியும். எதை சொல்கிறான் அல்லாஹு தஆலா? இந்த பொருள்னு உன்னை சொல்ல முடியாத ஒரு காலம் உன்னை கடந்து போகலையா? அப்படி இருந்த நம்ம எப்படி உருவாக்கி வச்சுருக்கான் பாருங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு தோற்றம், ஆளாளுக்கு ஒவ்வொரு தோற்றம். எவ்ரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிநபரும் வித்தியாசமானவங்க. ஆதார் கார்டு அதுக்கு தானே கொடுத்துருக்குறான். ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொருத்த மாதிரி ஒவ்வொருத்தன் கிடையாது, ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் கிடையாது. புரிஞ்சா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அடையாளங்கள், அங்கங்கள், அடையாளம் கொடுத்து வச்சிருக்கிறான் அல்லாஹு தஆலா. குரலில் வித்தியாசம் என்ன, பேச்சில் வித்தியாசம் என்ன, நடையில் வித்தியாசம் என்ன. ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் வீட்டுக்கு, ஃபோனை பண்ணி எடுத்த உடனே ஹலோ அப்படின்னா, எங்கம்மா அம்மா இல்லையா? மக எடுத்துருச்சு. ஒரு ஹலோ தான், அது அம்மாவா மகளா கண்டுபிடிச்சிடுறீங்களா நீங்கள்? ஒரு ஹலோ தான், எடுத்தது அம்மாவா மகளா கண்டுபிடிச்சிடுறீங்க. எங்கம்மா அம்மா? அம்மா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. சரி, தொழுதோடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்லணும்னு வச்சிடுறீங்க. புரிஞ்சா? நடந்து போகிறாங்க, ஒரு 5 பேர் நடந்து போகிறாங்க. அந்த நடையில் உங்கள் வீட்டுக்காரம்மா யாருன்னு உடனே கண்டுபிடிச்சிங்க. பின்னாடி இருந்து உங்கள் வீட்டுக்காரம்மா, எங்கள் வீட்டுக்காரம்மா போகிறாங்க, என் தங்கச்சி போகுது, எங்கள் அக்கா போகிறாங்க, 3 பேர் எங்கள் வீட்டு ஆளுங்க போகிறாங்க. கண்டுபிடிச்சிடுறீங்களே. ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனி குரல் என்ன, ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனி நடை என்ன, ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனி பேச்சு என்ன, போங்க என்ன. எப்படி படைச்சிருக்கிறான் அல்லாஹ், எப்படி படைச்சிருக்கிறான். அந்த அல்லாஹ்வை நம்ம நினைவு செஞ்சோமா? நம்மள நாம் அல்லாஹ்வை பார்க்கணுமே. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. யார் தன்னை அறிந்து கொண்டானோ தன் நாயனை அவன் அறிந்து கொண்டான். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. தன்னை யாருன்னு நம்ம தெரியாமல் இருக்கிறோம். தன்னில் தான் அல்லாஹ் இருக்கிறான், தன்னில் தான் அல்லாஹ் இருக்கிறான். எல்லா மதங்களும் சொல்லக்கூடியது என்ன? கடவுள் உன்னிலே இருக்கிறார். என்ன சொல்கிறான்? கடவுள் உன்னிலேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சா? அப்படின்னா என்ன? உன்னிலே இருக்கிறாரு, அவன் எல்லாத்தையும் கடவுள்னா நம்ம எல்லாமே கடவுளுடையதுன்னு சொல்கிறோம், அல்லாஹ்வுடையதுன்னு சொல்கிறோம். அவன் எல்லாத்தையும் ஆடு மாடு புலி சிங்கம் கரடி எல்லாத்தையும் கடவுள். என்னென்னா அவன் கண்ணில் மாட்டுதோ எல்லாத்தையும் கடவுள். அவன் கண்ணுக்கு எதெல்லாம் மாட்டுதோ எல்லாத்தையும் கடவுள். எல்லாமே கடவுளுடையது, அல்லாஹ்வுடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது தொழுகைக்கு வந்து அல்லாஹ்வை என்ன செஞ்சிடறான்?
முன்னாடி அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறோன்ற பயம் இல்லாமல் ஏதோ பல சிந்தனைகள் நின்று அல்லாஹ்வை கேவலப்படுத்தி புரிஞ்சா. அப்போ எந்த இபாதத்தில் அல்லாஹுடைய நினைவு இல்லையோ அந்த இபாதத் அல்லா இடத்துல கபூல் இல்லை. வேணால் நாம் என்ன செய்யலாம், கடமையை நீக்கிக்கிட்டு போகலாமே தவிர்த்து அதுக்கு எந்த விதமான நன்மையையோ எந்த விதமான குருபையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் அசர் தொழுதுட்டேன், நான் லொஹர் தொழுதுட்டேன், நான் மக்ரிப் தொழுதுட்டேன், இஷா தொழுதுட்டேன், நீ வேணால் சொல்லிக்கலாமே தவிர்த்து அங்கே ரெக்கார்டில் பதிவாயிருக்குதா, அங்கே ரெக்கார்டில் பதிவாயிருக்குதா. ஆப்சன்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு பையன் போனான் ஸ்கூலுக்கு, இப்போ தான்டா ஆன்லைனில் ஆப்சன்ட் போட்டேன், என்னடா கொஞ்சம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண வேணாமா, இவன் உட்காந்துருந்தாலும் இப்போ வேஸ்ட்டு தானே. 9:30 மணிக்கு ஆப்சன்ட் போட்டுடுறாங்க ஆன்லைனில், 9:30 மணிக்கு ஆப்சன்ட் போட்டுறாங்க, இவன் 9:45 போனான், 1/4 மணி நேரம் லேட்டாக போனான். இப்போ என்ன நடக்கும், இப்போ 9:45 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உட்காந்துருக்குது வேஸ்ட்டு தான். படிச்சுக்கிறான் அவங்க சொல்கிறத, ரெக்கார்டு என்ன வந்தானா வரலையான்றது வரல. ஏன் 9:30 மணிக்கு அந்த அம்மா ஆப்ஷன் போட்டுருச்சு, புரிஞ்சா. அப்போது நம்ம தொழுதான்னு நீ வேணால் சொல்லிக்கலாம், அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்குதா இல்லை தெரியாது, அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்குதான்னு சொல்லி நமக்கு தெரியாது, புரியுதா. அப்போது எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரிதான், எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வை அதில் நினைவில் கொண்டு வரலன்னு சொன்னால் அந்த இபாதத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஹஜ்ரத் ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா சொல்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போனாங்க, அவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்க, வீட்டை தான் பார்த்தேன், வீட்டுக்காரனை நான் பார்க்கலன்னாங்க, வீட்டை தான் பார்த்தேன், நான் வீட்டுக்காரனை பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2வது வாட்டி ஹஜ்ஜுக்கு போனாங்க, நான் வீட்டையும் பார்த்தேன் வீட்டுக்காரனையும் பார்த்தேன்னாங்க. அப்படின்னா என்ன, காபத்துல்லா அல்லாஹுடைய வீடு சொல்கிறேன் இல்லையா, வீட்டை போய் பார்த்துட்டு அல்லாஹ் எங்கே பார்த்த நீ, வீட்டை போய் அந்த கருப்பு போர்த்தி அந்த போர்வை போர்த்தி இருக்குது அது, அதை போயிட்டு நீ பார்த்துட்டு வந்துடுற, சரி தான், அது காபத்துல்லான்னு நம்ம சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய வீடுன்னு சொல்கிறோம், போய் வீட்டை தான் நான் பார்க்குறேன், அல்லாவை எங்கே பார்த்தோம், நாம அல்லாவை எங்கே பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, முதல் வாட்டி போகும்போது நான் வீட்டை பார்த்தேன் வீட்டுக்காரனை பார்க்கலன்னாங்க, 2வது வாட்டி போகும்போது நான் வீட்டையும் பார்த்தேன் வீட்டுக்காரனையும் பார்த்தேன்னாங்க, 3வது வாட்டி போனாங்க வீட்டை பார்க்கவே இல்லை, நான் என்ன செஞ்சேன் வீட்டுக்காரனை தான் பார்த்தேன்னாங்க. அப்படி என்ன கமாலியத்தான பார்வை அது. போய் பார்த்தாங்க, கருப்பு போர்வை போத்திக்கிட்டு அல்லாஹ் தான் உட்காந்துருக்கிறான்னு பார்த்தாங்க, கருப்பு போர்வை கிஸ்வா துணியை மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறவன் அல்லாஹ் தான் அப்படின்ற எண்ணத்தோட பார்த்தாங்க. பைனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் சரி அல்லாஹ்வுடைய முகம்தான் காட்சி அளிக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, சொல்றானா இல்லையா, இருக்குதா இல்லையா. இப்போ இந்த பக்கம் திரும்புகிறோம் ஹாஜியார் உட்காந்துருக்குறாங்க, இந்த பக்கம் திரும்புகிறோம் பாய் உட்காந்துருக்குறாங்க, அல்லாஹ் எங்க, அவனுடைய முகம் எங்க. அப்போது நாம் நினைக்க போகும்போது அல்லாஹுடைய எண்ணம் வரணும், அல்லாஹ்வுடைய எண்ணம் நம்முடைய உள்ளத்துக்கு வரணும். அப்படி வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த தொழுகை உங்களுக்கு இன்பமான தொழுகையாக மாறிடும். இல்லைன்னா அசட்டையாக இருக்கும், எப்போ முடிப்பாருன்னு இருக்கும், என்ன இவ்வளோ நேரம் ஓதுறாருன்னு இருக்கும், இந்த அஜத்தை மாற்றிட்டு வேறு அஜத்தை வச்சுக்க வேண்டியது தான், இவ்வளோ நேரம் ஓதுறாரு ஒரு பாட்டு ஓதிக்கிட்டு இருந்தால் நம்ம ஸ்கூலுக்கெலாம் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், பல எண்ணங்கள் வந்து போகும் முசல்லிகளுக்கு பின்னாடி, புரியுதா. அப்போது அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்ற ஹாஜிகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எப்படி அன்று பிறந்த பாலகனை போன்று, அன்று பிறந்த பாலகனை போன்று. ரபியுல் அவ்வல் பிற 15 வரைக்கும் அவங்களுடைய துவா கபூல். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்களே அவங்களுடைய துவா எது வரைக்கும் கபூல், ரபியுல் அவ்வல் பிற 15 வரைக்கும் அவங்கள்ட்ட நீங்கள் போய் சொன்னீங்க எங்களுக்காண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காண்டி அவர் துவா செஞ்சால் அந்த துவா கபூல், புரியுதா. அன்று பிறந்த பாலகன் சொன்னால் என்ன அர்த்தம், ஏன் அன்று பிறந்த குழந்தை என்ன செய்யாது, எந்த பாவமும் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதனால் அன்று பிறந்த பாலகன், அது மட்டும்தான் காரணமா, ஏன் அதுக்கு எந்த பாவமும் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. எந்த பாவமும் இல்லாமல் வந்துட்டாரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹாஜியார் சொல்லலாம் இல்லையா, ஏன் அன்று பிறந்த பாலகன். கஹானிமே கஹானி, கதைக்குள் கதை, சும்மா கேட்டுட்டு போயிடாது ஹதீஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி, என்ன ஹதீஸில் என்ன வருது, ஏன் பிறந்த பாலகன் சொன்னா என்ன அர்த்தம், அன்று பிறந்த குழந்தைன்னு சொன்னால் ஏன் அப்படியே சொன்னாங்க, பாலகன்னு சொன்னால் சின்ன குழந்தை, அன்ற பிறந்த குழந்தைன்னு சொன்னால் சரிதான், அதுக்கு பாவம் இல்லாத நபராக வந்துட்டாரு, காலிசான நபராக வந்துட்டாரு, பரிசுத்தமான நபராக வந்துட்டார் அப்படி சொல்ல வேண்டியது தானே. அன்று பிறந்த குழந்தைன்னு சொல்றது என்ன அர்த்தம், அன்று பிறந்த குழந்தைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு தலைவலிக்குது என்ன செய்யும், அன்னைக்கு பிறந்த குழந்தை 2 நாள் ஆகுது என்ன செய்யும், தாயை தேடும், அது என்ன செய்யும், தாயை தேடும், கையமையான்னு கத்தும், கையமையான்னு கத்தும், அந்த அம்மா குடுகுடுன்னு என்ன செய்யும், அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் குழந்தை பசியில் அழுவுதா, தலைவலியில் அழுவுதா, வயிற்று வலியில் அழுவுதா, என்ன செய்யும்,
வேகமாக அந்த அம்மா எடுத்து அணைச்ச உடனே அந்த குழந்தை என்ன செஞ்சு போயிடும், அமைதியாகிடும். புரிஞ்சா? பசிக்குது, கையேன்னு கத்தும், உடனே அந்த அம்மா கொடுன்னு வந்து பால் கொடுப்பாங்க. தலை வலிக்குது, கேன்னு கத்தும், திருப்பி அந்த அம்மா வந்து என்ன செய்வாங்க, தலையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன தேவைன்னாலும் எப்படி ஒரு குழந்தை, பச்சிலம் குழந்தை தாயை நாடி இருக்குதோ அதுபோல் ஒரு ஹாஜி என்ன தேவைனாலும் அல்லாஹ்வை நாடி இருக்கணும். ஒரு ஹாஜி என்ன தேவைனாலும் அல்லாஹ்வை தேடணும். மக்லூகாத் படைப்பினங்களை பற்ற தேவையாகிறத விட்டுடு. இது வரைக்கும் நீ தேவையா இருந்த ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ அங்கே வந்து அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்துட்ட. நீ இப்போ வந்துட்ட, இதுக்கு இங்கே வந்து இறங்கிட்ட. இதுக்கு மேலே உன்னுடைய கண்ணில் ஹக்கு தான் இருக்கணுமே தவிர்த்து ஹல்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் தான் இருக்கணுமே தவிர்த்து அல்லாஹ் அல்லாத மாசிவல்லா இருக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்று பிறந்த பாலகனை போன்று. அன்று பிறந்த பாலகனை போன்றுன்னு அர்த்தம் என்ன? எப்படி ஒரு குழந்தை என்ன தேவைனாலும் தன்னுடைய தாயை டிபெண்ட் பண்ணி இருக்குதோ அதுபோல் அந்த ஹாஜி என்ன தேவைனாலும் அல்லாஹ்வை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். என்னென்ன தேவை வந்துச்சோ அல்லாஹ்ட்ட சொல்லு. இந்த குழந்தை அழுவுது இல்லையா, பசிக்குது, குழந்தை அம்மாவை தேடுது. அந்த குழந்தை வயிற்று வலிக்குது, அம்மாவை தேடுது. தலை வலிக்குது, அம்மாவை தேடுது. 1க்கு 2க்கு வருது, அம்மாவை தேடுது. அதுபோல் இவருக்கு வீட்டு வாடகை கட்டணும், அல்லாஹ்வை தேடு. வண்டி டியூ கட்டணும், அல்லாஹ்வை தேடு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அல்லாஹ்வை தேடு. இப்படி என்ன தேவைனாலும் நீ அல்லாஹ்வை தேடு. அதனால தான் அன்று பிறந்த பாலகன். சொல்கிறது விளங்குதா, புரியுதா? இப்போ இவங்க போகிறாங்க, இதுக்கு போகிறாங்க, உம்ராவுக்கு போகிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி சிஃபத்தில் வந்துடணும். அதே மாதிரி சிஃபத்தில் வந்துடணும். இதுக்கு முன்னாடி எப்படியோ, இதுக்கு முன்னாடி அவங்க சாலிஹான மனுஷன் தான். அவங்க நல்ல நம்மளுக்கு தெரிய தான் செய்யும், அவ்வளோ சாலிஹானவங்க தான் அவங்க. இதுக்கு மேலே இன்னும் என்ன செய்யணும், அழகுக்கு மேலே அழகு கூட்டுற மாதிரி. அழகான பொண்ணுக்கு நகைகள் போட்டால் அழகுக்கு மேலே அழகு, நிறைய நகை போட்டு அந்த பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும், அழகுக்கு மேலே அழகு இருக்கிற மாதிரி. இவங்க ஏற்கனவே சாலிகான மனுஷன். இப்போ ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டாங்க, இன்னும் அல்லாஹ்வோட நெருக்கமாகிடுவாங்க. இன்னும் அல்லாஹ்வோட என்ன செஞ்சிருவாங்க, நெருக்கமாகி. என்ன ஹாஜி யாரும் என்ன செய்கிறது இல்லை, ஒரு ஹாஜி ஏழையாகிறது இல்லை. ஏன், எங்கே வச்சுக்கிறார் அக்கௌண்ட்டு எங்கே ஓப்பன் பண்ணியாச்சு, அல்லாஹ் கிட்ட ஓப்பன் பண்ணியாச்சு அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டில் எப்போவுமே நிற்குமா, காசு ஃபுல்லில் தான் நிற்கும். அப்படி எப்படி ஒரு ஏழையாக போவார், புரியுதா? ஒரு ஹாஜி என்றைக்கும் ஏழையாக போகிறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், அக்கௌண்ட் சுவிஸ் பேங்கில் ஓப்பன் பண்ண மாதிரி அது ஓப்பன், அதை விட பெரிய பேங்க் அது, அதை விட பெரிய பேங்க், புரியுதா? அதனால் என்ன சொல்ல வர்றேன், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றோம், உம்ராக்கு போயிட்டு வர்றோம். நம்முடைய மாற்றம் என்ன, நம்முடைய மாற்றம் என்ன? என்ன தேவைனாலும் மௌலா நீ தான், அல்லாஹ் நீ தான் அப்படின்னு என்ன செய்யணும், நம்முடைய தேவைகளை அவன்கிட்ட ஒப்படைக்கணும். நம்முடைய தேவைகளை அவன்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைச்சு பாருங்க, வாழ்வு அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்றதை நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க. என்ன தேவை, காலையில் எந்திரிச்ச உடனே என்னென்ன தேவை உங்கள் கல்வியில் வருதோ அத்துணை தேவைகளையும் அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிருங்க. அடுத்தவன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு போன் போய் தேடுறீங்களா இல்லையா? இது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே. உதாரணத்துக்கு காலையில் எந்திரிக்கிறீங்க, போடுறீங்க, மோட்டர் ஒர்க் ஆகலை. இப்போ யாரை தேடுவீங்க, எலக்ட்ரிஷியனை பிளம்பரை தேடுவீங்க. என்னடா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பேர் தேடுறீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிஷியன் பிளம்பரை தேடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை தேடுங்க. யா அல்லாஹ், 8 மணிக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பணுமே, காலைல 6 மணிக்கு போட்டால் ஒர்க்காவில் நான் என்ன செய்வேன், எனக்கு இதில் உதவி செய்ய அல்லாஹ்ட்ட சொல்லிவிடுங்க. அல்லாஹ் என்ன செய்வான், அவன் நீங்கள் யாருக்கு ஃபோன் போட போகிறீங்களோ அவன் கல்புல ஒரு ரகம் போடுவான், ஒரு எண்ணத்தை போடுவான். அந்தம்மா காலையிலே ஃபோன், என்ன அவசரமோ தெரியலையே அப்படின்னு அவன் வேகமாக வரான். ஆஹா இப்போ வர முடியாதுமா, 11 மணி ஆகணுமா, இல்லாட்டி 11 மணி எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஸ்கூலுக்கு போகிறது முடிஞ்சு போச்சு, வேலைக்கு போகிறது முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் அவன் அப்போ தான் குடிஞ்சு என்ன செய்வான், 10 மணிக்கு தான் எந்திரிப்பான். அப்போ காலையில் மோட்ரு போடும்போது மோட்ரு ஒர்க் ஆகலை, நீங்கள் எப்படி பிளம்பரை தேடுறீங்களோ அதுபோல் அல்லாஹ்வை தேடுங்க. ஒரு தேவை வரும்போது அல்லாஹ்வை தேடுங்க. 10ஆம் தேதி ஆக போது வீட்டு வாடகை கொடுக்கணும், அல்லாஹ்வை தேடுங்க. மே மாதம் ஆச்சு, ஜூன் மாதம் ஆச்சு, ஸ்கூலுக்கு பசங்களுக்கு என்ன செய்ய, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, அல்லாஹ்வை தேடுங்க. என்னென்ன தேவை உங்கள் கல்வை ஆக்கிரமிக்குதோ அத்தனை தேவைகளுக்கும் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு ஒப்படைங்க. முயற்சியை பின்னாடி செய்யுங்க. முதல் வேலை என்ன, அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறது தேவையை. அப்படி தேவையை ஒப்படைச்சதுக்கு பின்னால் அந்த தேவை எப்படி நிறைவேறுதுன்றதை நீங்கள் கண்கூட பாருங்கள். அதில் தான் மஜா இருக்குது. 6 மணிக்கு போட்டிங்க, 6:30 மணிக்கு ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டான். இப்போ சந்தோஷம் எப்படி வரும் உங்களுக்கு? 6 மணிக்கு நீங்கள் ஃபோன் போட்டிங்க, 6:30 மணிக்கு வந்து ரெடி பண்ணி, அம்மா ஓடுது பார்த்துங்க, தண்ணி வருதா பாருங்கள், மோட்டரில் மேலே டேங்கில் தண்ணி வருதா, வருதுப்பா. இப்போ அல்லாஹ் மேலே முஹப்பத் உங்களுக்கு கூடும்.
அல்லாஹ் மேலே முஹப்பத் உங்களுக்கு கூடும். காரணம் என்ன? யார்கிட்ட சொன்னீங்க? ஃபஸ்ட்டு அல்லாஹ்ட்ட சொன்னீங்க. இப்படி அல்லாஹ்வோட சேர்ந்துருங்க, இப்படி அல்லாஹ்வோட சேர்ந்துருங்க. என்ன தேவைனாலும் அல்லாஹ்ட்ட சொல்லி பழகுங்க. அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.